இன்னைக்கு சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்கும் மீனாவுக்கும் அப்புறம் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணனால அவங்க 2 பேர் ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு வந்து கடுப்பாக வருது. அதனால் வீட்டில் நான் இல்லைம்மா, நான் வெளியில் கிளம்பி போகிறேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறான் விஜயா கிட்ட. அப்போ விஜயா கேட்குறா, எனக்கு தெரியுதுடா மகனே, நீ ரொம்ப மனசு கஷ்டப்படுற, உன் மூஞ்சியெல்லாம் ஒரே ஒரு மாதிரி வேதனையாக இருக்க மாதிரி எனக்கு புரியுதுடா. நான் எப்படினாலும் ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு அம்மா கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்டா மைனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா. நீ வேற சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. 2 கல்யாணம் முடிச்சே 1 கூட வாழ முடியலை, இதில் இன்னொரு கல்யாணம் வேறையா அப்படின்னு மனோஜ் நினச்சிக்கிறாரு. நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் போயிட்டு வரைய சொல்லிட்டு வெளியில் கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கும் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு ரொமான்ஸ் சீன் வச்சுருக்காங்க. அதை வந்து போடுறாங்க. ரொம்ப ஒன்றும் வல்கராலாம் இல்லை, நல்லா நீட்டாக தான் பண்ணி விட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போகிறாப்புல கனகா வீட்டுக்கு போகிறாப்புல. கனகா வீட்டில் கனகா ஒரு பையோடு வராங்க. ஐயோ பலூன் ஊத சொல்ல போகிறேன், அன்னைக்கு ஊதுனதுக்கே எனக்கு வாயெல்லாம் வலிக்குதே அப்படின்றாங்க. இல்லை, இது வந்து கல், தட்டாங்கல் அப்படின்னு சொல்லி சொட்டாங்கல் விளையாடுறத கனகா விளாண்டு காட்டுறாங்க. அதை மனோஜை விளாட விட்றாங்க. 2 பேருமா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளாண்டுக்கிட்டு இருக்கையில் கொஞ்சம் நேரம் கழித்து மனோஜ் மேலே தூக்கி போட்டது நெத்தியில் பட்டுருது. நெத்தி புடச்சி போயிடுது. அப்படிங்கிட்டு வந்துடுறாரு. விடுப்பா, மாப்பிள்ளை அடிபட்டுருச்சு, அதனால் மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னா எல்லோரும் கையில் பிடிப்பாங்க, நீ நெத்திலே பிடிக்கிற, பரவாயில்ல ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் அம்மாவும் மகளுமா விளையாடுறாங்க. அதை பார்த்த மனோஜ் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருந்தாலும் இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ வில்லத்தனம் ஆகிட்டார். என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னைய ஜோக்கராவா நினைக்கிறீங்க, உங்கள் சொத்துக்களை மட்டும் என் எழுதி வாங்கிக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறதோட நாடகம் முடிஞ்சுச்சு.